உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு விஷச்சாராயம் பல குடும்பங்களை நிலைக்குலைய வைத்திருக்கிறது. கணவனை இழந்த பெண்ணினுடைய கண்ணீர் ஒன்றை கேட்டோம். யாரும் இல்லை, அவங்களுடைய தரப்பில் யாரும் இல்லை, எங்கள் தரப்பில் யாரும் இல்லை, அனாதையாக நிற்கிறோம் அப்படின்னாங்க. இன்னொரு புறம் 2 குழந்தைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு வார்த்தை தான் டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன விடிவு வரும், இந்த சாராய கடை இதோட ஒழியுமா இல்லை மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே வருமா அப்படின்றதே கொஸ்டின் மார்க் தாங்க சார். சார் அது ரொம்ப பல நாளாக வித்துட்டு இருக்காங்க சார். சாராயம் பல நாளாக வித்துட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் போயிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் கம்ப்ளைண்ட் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஊருக்குள்ளே தான் சார் சாராயம் விற்கிறாங்க. இப்போ குவார்டர் கடையா அந்த மாதிரி கடை இருக்குன்னா இப்போ அது அவுட்டரில் போட சொல்லி கவர்மெண்ட் உத்தரவிடுது. ஆனால் சாராய கடையை ஊருக்குள்ளேயே வச்சு நடத்திருக்காங்க சார். இப்போ இந்த ஊருக்குள்ளே வச்சு நடத்தினால்தான் அவங்களுக்கு தெளிய என்ன பண்ணுறாங்க, போய் குடிச்சிட்டு வராங்க. அதாவது அந்த போதை தெளிதா உடனே போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க. பக்கத்துலேயே இருக்கிறதுனால போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க சார். அதை குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறது, அவங்க வாழ்வாதாரம் கெட்டு போது அவங்க உயிரே போயிடுச்சிங்க சார். இப்போ நிலைமை என்னென்னா அவுட்டரில் இருந்தால் கூட கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கு கொஞ்சம் மலைச்சிக்கிடுவாங்க. இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க குடிச்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அவங்க வாழ்வாதாரம் என்னங்க சார் இருக்கும், அவங்க பொண்டாட்டி போய் வேலைக்கு போய் ஏதாவது கொளுத்து வேலைக்கு போகணும், இல்லை ஒரு வீட்டு வேலைக்கு போய் அந்த மாதிரி சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும்தாங்க சார் அவங்களால பிழைக்க முடியும். யாருமே இல்லைங்க சார். குழந்தைங்கள காப்பாற்றினா குழந்தைங்கள பார்ப்பாங்களா, இல்லை அவங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாங்க சார். அவங்க வயிறையும் காப்பாற்றணும், குழந்தைங்க வயிறையும் காப்பாற்றணும், படிக்க வைக்கணும். இதனால் நிறைய பாதிப்புப்படையவங்க சார். ஒவ்வொரு மக்களும் சரி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கர்நாடக மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க சார். நாங்கள் குடிச்சிட்டு வந்தவங்களும் சண்டை போடுவோம் கேட்காம தெரியாமல் ஒரு வெடிப்பு கொடுப்பேன். எங்கள் ஆள் தப்பிச்சுக்கிட்டாரு, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆள். இல்லைன்னா எனக்கு அவரும் போய் பணமாக படுத்துருந்து நான் 3 பிள்ளைங்கள வச்சுட்டு ஆனால் ஏதோ ரோட்டில் தான் நின்று இருந்திருக்கோம். எனக்கே தெரியாது, இவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். குடிச்சு தான் ஓட வராது எங்கள் வீட்டுக்கு வரும். ஏன்னா இப்போ இறந்து போனவன் எங்கள் மூத்தார் மாவன். அவன் அந்த பையன் காலையில் போய் குடிச்சிட்டனால தான் போகிற வயல இறந்து விட்டானா. இது என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா அவனை கண்டிக்கணும். என்ன இதுக்கு என்ன தீர்ப்புன்ட்டு அரசாங்கம் தான் சொல்லணும் எங்களுக்கு. நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறோம், எங்கள்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு கூட எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா அப்படியே தான் நிற்கிறோம் நாங்கள். ஏன்னா இது கவர்மெண்ட் பார்த்து தான் தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா அவனுக்கு என்ன ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா அந்த கலெக்டர் சொன்னார் விபத்துனால எழலை, இது இப்போ வகந்தி கிளப்பி வருவாங்கன்னுட்டு. வகந்தினால 100 பேர் எப்படியா சாவாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் அந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் இப்போ ரோட்டில் நிற்கிறோம் அனாதையாக. இந்த கருணாபுரத்தின் இந்த மாரியம்மன் கோயில் தெருவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் உயிரிழந்திருக்காகவும் 30 பேர் மருத்துவமனையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த கருணாபுரம் பகுதியிலே பார்த்தோம் அப்படின்னா 90க்கும் மேற்பட்டவர் மருத்துவமனையில் இருக்கிற நிலையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும்ன்றது தான் மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.